பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4வது வசனத்தில், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஒரு மனிதனுக்கு இந்த மூணுமே ரொம்ப தேவையில்லை. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறாராம். யாருக்கு தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தருவார். ஒரு மகிமை, அதாவது வேலையில பிசினஸ்ல உயர்த்தி மேன்மைப்படுத்துவது. அப்புறம் ஜீவன், நல்ல ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம், நல்ல ஜீவனை ஆண்டவர் தருகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வேணும்னா தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் உள்ளத்தில் இருக்கணும். எதை செய்தாலும் கர்த்தர் இதை கவனிக்கிறார், கர்த்தருக்கு பிரியமானபடி செய்யணுன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். தாழ்மையா இருக்கணும். பெருமைக்கு இடம் கொடுத்துறாதங்க. நீங்க ஜெயித்தாலும் உங்களை தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. நீங்க உயர்த்தப்படும் போதும் தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. மற்றவங்களை புகழ்ந்தாலும் உங்களுடைய இருதயத்துல பெருமைக்கு இடம் கொடுத்துறாதபடி தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. உங்களை தாழ்த்த தேவன் இந்த பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து மகிழ பண்ணுவாராம். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். அதனால ஒரு நாள் பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. இதெல்லாம் தேவனுடைய கிருபை என்று எப்பொழுது ஆண்டவரை துதித்து உங்களை தாழ்மையா நீங்க நடந்து கொள்ள அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் தருவார். இப்ப ஜெபிக்கலாமா? நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எதை செய்தாலும் நமக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணிக்கிறேன். எந்த பெருமைக்கு என் உள்ளத்துல இடம் வேண்டாம். எதை குறித்த பெருமையான சிந்தை கூட எனக்கு வரக்கூடாது. எப்பவும் நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். யார் யார் ஒப்பு கொடுத்து தாழ்மைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜீவனை தாங்கப்பா. ஐஸ்வர்யத்தை கொடுங்க, மேன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.